ஹாய், வெல்கம் டு ஃபிலிம் ரீல் அவார்ட். இந்த பிரம்மாண்ட விழாவுக்கு உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். ஒவ்வொரு மனுஷனோட மனசும் ஒரு சின்ன பாராட்டுக்கு தாங்க இயங்குது. ஆனால் அதை கூட செய்யாமல் எங்கள் பாட்டி வீட்டிலே பத்து தூங்குது. நம்மள தான் யாரும் பாராட்டல, சரி நம்மளாச்சும் மற்ற பாராட்டலாமே என்ற நல்ல எண்ணத்தில் தான் இந்த அவார்டு வழங்கும் விழாவை நாங்கள் ஆரம்பித்தோம். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். தமிழ் சினிமா 75 ஆண்டுகளை கடந்து தனது வெற்றி பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பயணத்தில் கலைஞர்களுக்கு உற்சாகத்தை கொடுப்பது இந்த விருதுகள் தான். இந்த மாதிரி தமிழ் கலைஞர்களுக்கு எத்தனையோ விருதுகள் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சில விருதுகள் கொடுக்க மறந்துட்டாங்க. அந்த மாதிரியான விருதுகளை தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் இப்போ கொடுக்க போகிறோம். அது யாருக்கு எந்த விருதுன்னு பார்க்கலாமா? ஃபிலிம் ரீல் அவார்டில் நம்ம முதல்ல கொடுக்க போகிற அவார்ட் வெயிட் லிஃப்டிங். தமிழ் சினிமாவில் யார் அதிகப்படியான வெயிட்டை தூக்கியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த அவார்ட் போய் சேரப்போகுது. அந்த வகையில் நிறைய பேர் போட்டியாளர்கள் வந்திருக்காங்க. அது யாருன்னு பார்க்கலாமா? The Best Weightlifting Award. The nominees are வெயிட் லிஃப்டிங் அவார்டில் முதல்ல போட்டி போறவர் யாரு பார்க்கலாமா? கைய மடக்கி அப்படி நிறுத்தினேன்னா உன்ன மாதிரி சிவாஜி ஃபார் முதல் மரியாதை. ராதா மேடம், எதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க? சார் கண்டிப்பா தூக்குவாரு. சார், நம்ம கொடுக்க போகிறது 10 காசு அவார்டு சார். தயவு செய்து விட்டுறாதீங்க. உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இது. தூக்குங்க சார், தூக்குங்க. சூப்பர் 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 சார். எப்படியாச்சும் இந்த அவார்டை வாங்கிடணும்னு சொல்லி வெறியோடு தூக்கிட்டீங்க. இவரை தொடர்ந்து அடுத்து நம்ம போட்டியில் கலரங்க போகிறது யாருன்னா, இவர் எல்லோரும் சியான் செல்லமாக கூப்பிடுவாங்க. பீரில் தான் முகம் கழுவார். எல்லோரும் சாம்பார் இட்லி தான் சாப்பிடுவோம், ஒரு பீர் இட்லி தான் சாப்பிடுவார். யாரை சொல்கிறேன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க சார். ஒரு சாமி, ரெண்டு சாமி, ஏக்ரம், சாமி, 4 சாமி, 5 சாமி, 6 சாமி. சியான் சார், நிறைய பேர் போட்டி போட்டிருக்காங்க. எந்த நம்பிக்கையில் நீங்கள் வந்திருக்கீங்க? என் மேல இருக்க நம்பிக்கையில் என்கிட்ட திறமை இருக்கு. இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க, தூக்குங்க.
சார் வெயிட்டு தூக்குறதுக்கு மட்டும்தான் இப்போ அவார்டு கொடுக்குறோம். ரன்னிங் ரேஸ்க்கு லாங் ஜம்ப்க்கெலாம் வரும் வாரங்களை தர முயற்சி பண்ணுறோம். இப்போது வெயிட்டு தூக்கணும். தூக்குறீங்களா இல்லையா? காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடிய நோக்க தாக்க தாக்க தடையிற தாக்க பாக்க பாக்க பாவ பொடிப்பட சண்டியர்காரர்களும் சண்டாள்களும் என் பேர் சொல்லிட இடிவெளி நொடியில வெற்றிவேல். போட்டி ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அடுத்து வரப்போகிறவரை பற்றி சொல்லணும்னா சொல்ல வார்த்தைகளே இல்லை. தமிழ் சினிமாவில் அவர் செய்யாத வேலையே இல்லை. வேலையினொன்று வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. அவ்வளோ திறமைசாலிங்க அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக. அதனால் நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துலான்னு நினைக்கிறேன். இப்போ அவரை பற்றி சொல்ல மும்தாஜ் மேடம் வந்திருக்குங்க. மேடம் சொல்லுங்கள். சொல்லாம வர்றது சுனாமி, சொன்னாக்கா வருவாரு எங்க சாமி, வீராசாமி. சார் இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப நகைச்சுவையாக இருந்தது. ஆனால் உங்களை யாரோ தப்பான அட்ரஸ் கொடுத்து இந்த இடத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வெயிட் தூக்குறது. நீங்கள் போயிடுங்க சார். இவ்வளோ அடம் பிடிக்கிறீங்க. சரி தூக்குங்க. உனக்கு ஒரு ஞாபகம் இருக்கா? பச்சை பிள்ளை இந்த புள்ள இருந்தப்ப பாரதியார் வேஷம் கட்டி உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையேன்னு பேசுனப்ப என் தங்கச்சி எப்படி எல்லாம் பேசுது பாத்தியான்னு கீழே உட்காந்து கை தட்டி ரசிச்சு. அதனாலதான் இன்னைக்கு ஊர் உலகம் என்ன பார்த்து கை கொட்டி சிரிக்கிற மாதிரி பேசுறாத்தா. பேசிட்டு பேச சொல்லாத்தா. வீராசாமி எம்புட்டு பாசங்காமி எல்லாமே போன் தங்கச்சி அவதானே போகும் மூச்சே பாசம் வச்சா வச்சே 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 வச்சே. இப்போ தெரிஞ்சா நீங்கள் எங்கே போகணுன்னு பக்கத்து ஸ்கூலில் நடக்கிற பேச்சு போட்டிக்கு போக வேண்டியவர் வெயிட் லிஃப்டிங்கில் எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டீங்க. ரொம்ப நன்றி சார். டஃப்பாக போட்டு இந்த காம்படிஷனை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வச்சிங்க. ஆடியன்ஸ் கொஞ்சம் ஓய்விடுமா சார் போயிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது யாருன்னா டாப் ஸ்டார். தமிழ் சினிமாவில் நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. அவரும் இந்த போட்டியில் கலந்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துது. வாங்க சார். பிரசாந்த் வா. ரொம்ப ஹெரே மண்ணில் குமரருக்கு மாமலையும் மோர் கடுஹா. வாழ்த்துக்கள் பிரசாந்த் சார். உங்களை சுற்றி இவ்வளோ பேர் இருந்தாலும் அந்த கூட்டத்தில் ஒரு பாட்டு பின்னாடி ஒழிஞ்சிருந்த ஸ்னேகா பார்த்தானே தூக்குனீங்க. எனிவே வாழ்த்துக்கள் பிரசாந்த் சார். போட்டி நிஜமாகவே ரொம்ப கடுமையாக போயிட்டுருக்கு. ஒருத்தர் விட்டு கொடுக்காம தூக்க முயற்சி பண்ணுறாங்க. நம்ம போட்டியில் அடுத்து யாருன்னு பார்க்கலாமா? சார் இப்போ தான் எழுந்திக்கிறீங்களா? பரவாயில்ல, வாங்க தூக்குங்க. சார் இப்போ பல்லு விளக்கணும் அவசியமே இல்லை சார். இப்போ நல்லிலமா சார் உங்களை கடிக்க சொல்கிறோம். வெயிட்டு தூக்குங்க, வாங்க சார்.
சார் முதல்ல எழுந்திச்சிங்க, பல்லு வளர்க்குனீங்க, சாராயம் குடிச்சிங்க, பீடி பிடிச்சிங்க, அதுக்கப்புறம் என்ன வேலைன்ட்டு நான் எதுவும் கேட்க விரும்பலை. போலாம். எங்களுக்கு ப்ரோக்ராமே ½ தான் கொடுத்துருக்காங்க. அதில் பாதி நீங்களே எடுத்துட்டா நாங்கள் என்ன சார் பண்ணுறது? வாங்க சார், தூக்கலாம் சார். அப்படியே மேலே ஏறு. எது ஏற காய் வச்சு கொடுக்கணும்ல. ஓ ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்கன்னு சொன்னா இது கொஞ்சம் ஓவர் செல்லம் தான். ஆமா, உன்னையும் இப்படி செல்லம் கொடுத்தா வளர்த்தான். ஒழுங்கா உட்கார்றா. டேய் நீ வா. அண்ணே வாடா, ஏறா மேல. இந்த வந்துட்டேனே. அண்ணே எப்படி ரெண்டு பேரும் மெதுவா. இது கொஞ்சம் பாத்துனே அண்ணே உட்கார்ந்தா. இந்த கை பிடிச்சுக்க. பரி பரிதா. பாத்து. கேமரா பாத்து. மெதுவா. சீக்கிரம் பரி. பரிதா. 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 பரி பரிதா. பாத்து. சூப்பர் ராஜ்கிரண் சார். ஆரம்பத்தில் கொஞ்சம் கடுப்பு ஏற்றணும், ஆனால் கடைசியாக சூப்பராக தூக்கிட்டீங்க. இந்த மாதிரியான ஒரு வெயிட்டு இது வரைக்கும் யாரும் தூக்கலை. 10 காசு அவார்டுக்கு நீங்கள் இவ்வளோ பாடுபடுவீங்கன்னு கொஞ்சம் நினச்சி பார்க்கல. இந்த விருது நீங்கள் வாங்கணும்னு எங்களோட ஆசையை தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள் ராஜ்கிரண் சார். இப்போ வரப்போகிறவர் யாருன்னு எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஜூலிஸ்க்கே தெரியல. அவங்களே குழம்பி போய் பேனாவை தலையில் குத்திட்டு இருக்காங்க. யாருன்னு தான் பார்க்கலாமே. சாரி கிங்காங், இப்போதைக்கு தமிழ் சினிமாவுக்கு மட்டும்தான் அவார்ட் தர ஆரம்பிச்சிருக்கோம். வருங்காலங்களில் உங்கள் படத்தையும் சேர்த்துட்டு உங்களுக்கு அவார்ட் தர முயற்சி பண்ணுறோம். நீங்கள் கிளம்பலாம். நீங்கள் என்ன தான் கோவப்பட்டாலும் அராஜகம் பண்ணாலும் உங்களுக்கு அவார்ட் தர முடியாது. பாய் கிங்காங். வெயிட் லிஃப்டிங் அவார்ட் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. சந்தோஷப்பட்டதை விட எல்லாம் பிரமிச்சு போயிருப்பீங்க. போட்டியாளர்கள் அவங்கவுங்க திறமையை சூப்பராக வெளிப்படுத்தினாங்க. யாருக்கு அவார்ட் கொடுக்குறதுன்னு குழப்பமாக இருக்குது. சரி, நம்மளுக்கு தான் குழப்பமாக இருக்குது, ஆடியன்ஸ் கிட்ட கேட்கலாம், எஸ்எம்எஸ் மூலிமா ஓட் பண்ணுங்க சொன்னால் எல்லோரும் குட் மார்னிங் குட் நைட் சொல்லி ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி குழப்பமான டைமில் நம்ம ஜட்ஜஸ் கிட்ட தான் கேட்போம். ஜட்ஜஸ் சொல்லுங்கள். இந்த வழக்கின் தீர்ப்பை வரும் 23ஆம் தேதி அன்றைக்கு ஒத்து வைக்கலாம் என்று இருந்தேன். ஆனால் அன்றைய தேதியில் என் அக்கா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால தீர்ப்பை இப்போவே சொல்லிவிடுறேன். ஜட்ஜஸ் சொன்னோன்னே படம் பார்த்து இந்த எடிட்டர் என்ன பண்ணியிருக்காரு, அதில் வர சீன் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்காரு. அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த அவார்ட், இந்த வெயிட் லிஃப்டிங் அவார்ட், நம்ம 10 காசு மதிப்புள்ள இந்த அவார்டை யார் வின் பண்ணுறாங்க பார்க்கலாமா? The winner, Rajkiran.